ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து என்னென்ன வேணுன்றதை ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். இது வந்து நான் வீட்டிலையே கத்தாழை செடி இருக்கனால ஒரு 2 பீஸ் ஆல்ரெடி கட் பண்ண பீஸ்லேருந்தே மீதி இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது வந்து தேங்காய் வந்து கொப்பரை தேங்காவாக எடுத்துக்கோங்க. அதில் தான் நல்ல ஆயில் வரும். நம்ம கோகோனட் ஆயிலெலாம் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி தேங்காயில் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கையிலலாம் ஃபுல்லாக அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் கிடச்சிதுன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது கத்தாழையை வந்து ஃபுல்லாக தோலை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கத்தாழை வந்து ரொம்ப ஃபுல்லாக தோல் எல்லாமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சும்மா ஃபஸ்ட்டு தோலையும் அந்த ஓரத்தில் முள்ளாக இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் ஃபுல்லாக தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஹேருக்குன்றனால பிரச்சனை இல்லை, தோலோடு போட்டுக்கலாம். அதனால நான் ஒன் சைடு மட்டும் தோல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு டைம் வாஷ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இதை குட்டி குட்டியாக சும்மா ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அரைக்க போகிறோம், அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தேங்காய் கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை நார்மல் தேங்காய்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் பால் வந்து நம்ம கோகோனட் ஆயில் எந்த அளவுக்கு ஹேருக்கு போட்டால் நல்லதோ அதே அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் போடுறதுனாலையும் ரொம்பவே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ரொம்ப உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா கண்டிப்பாக இது பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பாதியே போதும், அதனால நான் வந்து பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தேங்காயில். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கத்தாழையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு நல்ல காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபில்டர் ஆகி கிடைக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் நல்லா ஊற்றிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆயிரும். இல்லை உடனே வேணும் அப்படின்னிங்கன்னா சும்மா ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அடியில் ஃபுல்லாக வந்துட்டு மேலே வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கையில் புழிஞ்சு விட்டோம்னா ஈஸியாக வந்துடும். நான் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கையில் புழிஞ்சு விட்டிங்கனாலே ஃபுல்லாக கீழே அந்த தேங்காய் பால் ஃபுல்லாகவே கீழே கிண்ணத்தில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ உங்கள் ஹேர் இருக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 பீஸ் சின்ன சின்னதாக தான் கத்தாழை வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வந்து அந்த தேங்காய் வந்து ட்ரையாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்களும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க, வேஸ்ட் ஆகாமல். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு பாதி லெமன் மட்டும் நம்ம வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து ஹேர் ஃபால்லாம் இருந்துச்சுன்னா வந்து நம்ம லெமன் போடுறதுனால வந்து ரிமூவ் ஆகும். அதனால நிறைய போட வேணாம், ஒரு 1/2 லெமன் மட்டும் போட்டால் போதும். நான் சின்னதாக 2 பீஸ் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் ஆயில், என்னோடய ஹேர் ஆயில் வந்தது அதுதான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கோகோனட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம அந்த கொப்பரை தேங்காய் சேர்த்தோம் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து மிக்ஸ் ஆகாமல் அப்படியே தனியாக இருக்குது. நம்ம இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முடி கொட்டுறதுன்னா கண்டிப்பாக வீக்லி 2 டைம்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட், உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுதுன்னா வாரத்துக்கு 2 டைம் இல்லைன்னா 3 டைம் கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு லாங் ஹேர் வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.